எடுக்க போல டெஸ்ட் டிரைவ். ஓ மாஷல்லா, செம்மையா இருக்கு வண்டி. ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் டிரைவ் பண்றோம். என்ன செய்யுது, வாழ்க்கையில எல்லாரும் ஒரு காலத்துல தனியா ஆக வேண்டியது தானே. நீங்க தானே சொல்லணும். ஆடுதுண்ணே வண்டி ஓட பண்ணி என்ன சொன்னாங்க, அதை 50 கொடுத்தானே. அப்புறம் பிளக் மட்டும் மாட்டணும். ஹாபிபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். வெரி லாங் பேக் ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு சும்மா லைவ்லேயே வந்துட்டு இருக்கமே, ஒரு கண்டென்ட் மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்ஹம்துலில்லாஹ் நானும் இந்த வண்டிக்கு எவ்வளோதான் செலவு பண்ணுவேன்னு தெரியல. செலவு மேலே செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிடுறேன். ஆனால் இந்த இன்ஜின் மட்டும் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸ்டார்ட் பண்ணாலே கிட்டுன்னு ஆடுது. நானும் பல வாட்டி அவர்கிட்ட சாமி கிட்ட போயிட்டேன். சாமி நமக்கு வந்து கருணை காட்ட மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியல. பாருங்க வண்டி துடிக்குது பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஷேக் ஆகுது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண அப்படியே தெரியுதா, கிட்டுன்னு ஷேக் ஆகுது. அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை, ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வரேன், பிளக் மாட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பார்க் இது மாட்டுறாங்க, அது மாட்டுறாங்க, இது மாட்டுறாங்க, மறுபடியும் அதே தான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது போயிட்டு சேஞ்ச் பண்ணிடணும், அதுக்கு தான் போறேன். இங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம சாமிகிட்ட போயிட்டு இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் டிராவலு. ஒர்க் ஷாப் போயிட்டு சாமிகிட்ட போயிட்டு எப்படியாவது இதை சரி பண்ணி கொடுத்துருங்க, என்னால் முடியல, இதுக்கப்புறம்லாம் செலவு பண்ண முடியல, நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கார்ல மேலாளர், அவருடைய ஷோரூமுக்கு போயிட்டு வண்டி ஒரு டெஸ்ட் டிரைவ் ஒன்று வந்திருக்கு, அந்த வண்டியும் நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணலாம், பிடிச்சிருந்தா மேற்கொண்டு நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போவோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் டிரைவுக்கு நம்ம அங்கே போவோம். என்ன வண்டிங்கிறத போ பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க, அதுக்கப்புறம் கையில் ஏதாவது வந்துடும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, சாமியை பார்க்க வந்தாச்சு. நீங்க தானே சொல்லணும். ஆடுதுண்ணே வண்டி ஓட பண்ணி என்ன சொன்னாங்க, அதை 50 கொடுத்தானே. அப்புறம் பிளக் மட்டும் மாட்டணும். நம்மளுக்கு சாமி தரிசனம் காட்டுமா காட்டாதானே தெரிய மாட்டேங்குது. நம்ம வண்டியே எத்தனை வாட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுன்னு தெரியல. அதுவும் இந்த இன்ஜினுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எப்படியாவது ஏதாவது பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷாப்புக்கு யாசின் பேட்டா யாசின் அவர் கூட வந்தோம். அவர் இருக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. பேச்சு துணைக்கு ஆள், கலாய்க்கிறதுக்கு ஆள், சிரிக்கிறதுக்கு, இப்படி ஜாலியாக இருந்துச்சு. இப்போ தனியாக வந்திருக்கோம். என்ன செய்யுது, வாழ்க்கையில எல்லாரும் ஒரு காலத்துல தனியா ஆக வேண்டியது தானே. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எங்கேயோ வெளியே போயிருக்காரு. அது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சரி பண்ணிட்டு டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு கிளம்பணும். ஓகே. இது ஒரு பெரிய ஒர்க் ஷாப், கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர்ல ஃபுல்லாவே ஒர்க் ஷாப் தான். இது ஃபர்ஸ்ட்டு, இங்கே ஒரு செகண்டு, அப்புறம் தேர்டு, அப்படியே தனி போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 8-9 ரோ இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கடை இவர் தான், தமிழ் ஆள், இவர் மட்டும்தான். இன்னொருத்தர் இருக்கார் அங்கே, அவர்கிட்ட நம்ம எப்பவுமே போகிறது கிடையாது. நம்ம காரு சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து இவர்கிட்ட தான். நல்லா பாப்பா போல. இப்போ தான் போன மாதம் ஊருக்கு போயிருந்தா போல. இப்போ ஊருக்கு போயிட்டு இப்போ வந்திருக்காரு. ஷேவ்லாம் பண்ணிட்டு அழகா சின்ன பையன் மாதிரி இருக்காரு. பார்ப்போம் வந்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இது மெக்கானிக் ஷெட்டு, நம்ம சாமி அண்ணன் ரூம். இது இல்லைங்களா, எப்படி இருக்கு மெக்கானிக் ரூம்னாலே இப்படி தானுங்களே. பெரிய ஃப்ரிட்ஜு, தண்ணி வச்சுருப்பாங்க, யார் வேணாலும் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். சாரி, எதுவும் சொல்ல மாட்டாங்க, யார் என்ன வேணாலும் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். மேலே என்ன வச்சுருக்காங்க, மேலே ஒன்றும் வச்சில்ல. இல்லை பெரிய ஹூவர்,
நம்ம வந்தோம்னா ஏதாவது ஒன்று வாங்க சொல்லிடுவா போல நம்மள. இந்த மூடி பிரச்சனையா இப்போ இந்த மூடினால என்ன வந்துச்சு இதை போய் நம்ம பார்ப்போம். இந்த மூடி இந்த நல்லா உடஞ்சிருச்சு, கிழிஞ்சிருச்சு. உடஞ்சிச்சுடா, உடஞ்சிருச்சு. இங்க வந்தோம்னா ஒரு சமோலி சாப்பிடாம போறது கிடையாது. இது வந்து இது பேர் தான் சமோலி, 2 ரியால். அப்புறம் ஒரு ஷாய் 1 ரியால், மொத்தம் 3 ரியால். பிரெட்டு வச்சு அதில் முட்டை, வெங்காயம், தக்காளி, முட்டை பொடி மாஸ் அதை போட்டு கெச்சப் ஊற்றி தருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, பசிக்கும் போது தான் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர் சமோலின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். 2 ரியால் தான். அப்புறம் ஒரு சாய். சரி, இதை நம்ம சாப்பிட்டுட்டு வேலை முடிஞ்சிச்சு. இதை சாப்பிட்டுட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். வேலை முடிஞ்சிடுச்சு. அந்த ஜஸ்ட்டு ஒரு அந்த கூலண்ட் ஆயில் மேலே ஒரு மூடி இருக்கும்ல, அதை மொத்தம் மாற்றிட்டாப்புல. 25 ரியால் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த சென்சார் ஒயர் எடுத்து விட்ருக்காங்க. அந்த சென்சார் ஒயர் வந்து இன்ஜினுக்கு போயிட்டு இன்ஜின்லேருந்து எடுத்து கம்ப்யூட்டர் கொடுக்குமாம்ல சென்சார் ஒயரு. ஸோ அந்த ஒயரை கழட்டி விட்டுருக்காப்புல. ஒரு நாள் ஓட்டிப்பார். ஒரு நாள் ஓட்டி பார்த்துட்டு மறுபடிக்கும் ஒயரை இப்போ கழட்டி விட்டுருக்காரு. ஒரு நாள் ஓட்டி பார்த்துட்டு மறுபடிக்கும் அந்த இன்ஜின் ஷேக் ஆச்சு அப்படின்னா வேற தான் பார்க்கணும், வேற ஏதாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கணும். ஒரு நாள் ஓட்டிப்பாரு அப்படின்னாரு. அப்படி இன்ஜின் ஷேக் ஆகல அப்படின்னா அந்த ஒயர் தான் பிரச்சனை, சென்சார் ஒயர் பிரச்சனை, நம்ம வந்து அதை மாற்றிடுவோம். 350 ரியால் ஆகும் அப்படின்னா போல. 350 ரூபான்னா நம்ம ஊர் காசுக்கு 8000 ரூபா ஆகுது. அவருக்கு ஒரு 100 ரூபா, அப்படி 450 ரூபா, 500 ரியால் ஆயிடுது. 500 ரியால்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபா வருது. 12,000 ரூபா, 13,000 ரூபா வருது. என்ன செய்யறது, பார்ப்போம். ஒரு நாள் ஓட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஷேக் இல்லை. இப்போ ஹீட்டாக இருக்கிறதுனால ஷேக் இல்லையா என்னன்னு தெரியல. நம்ம நைட்டு ஃபுல்லாக வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் நமக்கு தெரியும் இன்ஜின் ஷேக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதனால நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எங்கே போனோம் அப்படின்னா டெஸ்ட் டிரைவ்க்காக போகிறோம். இந்த வண்டி அங்கே போய் பார்ப்போம். ஓகே, நம்ம மேலாளர் சொன்ன ஷோரூமுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு டெஸ்ட் டிரைவ் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. மேலாளர் சொன்ன ஷோரூம் வந்து தமாம் ரோட்டில் இருக்குது. ஸோ தமாம் ரோடு இங்கேருந்து ரொம்ப தூரம், எப்படியும் ஒரு 40 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ போகிற வழியில் நிறைய கேமரா சிக்னல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்புறம் நான் வீடியோ எடுத்தேன்னா லாக் ஆகிடுவேன். ஓகே, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 17 நிமிஷம். ஓகேவா? 17 நிமிஷத்தில் நம்ம போய் சேர்ந்துடலாம். பெட்ரோல் வேறு இல்லை. பெட்ரோல் 100 கிலோமீட்டர் தான் ஓடும். போயிடலாம், பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் பிரச்சனை. அங்கேருந்து ரிட்டர்ன் வரவங்களுக்குள்ளே போட்டுடணும். கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம்லாம் வருது. இது ஆக்சுவலாக இந்த பக்கம் ரோடு அப்படின்னா இந்த கிங் அப்துல்லா ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அதுலேருந்து நேராக அப்படியே போனோம் அப்படின்னா மேப்பு சொல்லிக்கிட்டே இருக்கு. மேப்பை பிடிச்சி தான் நம்ம போகிறோம். மேப்பு மட்டும் இல்லைன்னா இங்கே அவ்வளோதான். பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கேன். 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 2.88 சாரி 18 அப்படின்னா நம்ம காசுக்கு 50 ரூபா ஆகுது. 50 ரியாலுக்கு போட்டேன். 50 ரியால்னா 50 ரூபானா 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு டெஸ்ட் டிரைவ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். நைட்டு வந்து எக்ஸ்ட்ரா போகணும். எக்ஸ்ட்ரா போயிட்டு சில ஐட்டம்ஸ்கள் வாங்கணும். அது அப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, டெஸ்ட் டிரைவ் வண்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அமைதியாக இருக்கு ஏரியா. மேப்பை போட்டு தான் போறேன். ஏரியா நீ வேற டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட்டுன்னு. டர்ன் லெஃப்ட் ஆம்ல, ரோடு சரியில்லை, டிபுக்குங்குது. பரவாயில்ல, அந்த கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஏசியும் நல்லா வருது. அதே மாதிரி
என்ன சொல்றது, அந்த இன்ஜினுடைய ஷேக்கும் இல்லை. ஸோ அப்போ அந்த சென்சாருடைய இதுதான் பிரச்சனை போல. ஸோ அது மாற்றி தான் ஆகணும் போல. இப்போ கண்டிப்பாக சென்சார் ஒயர் தான் மாற்றி ஆகணும் போல. ஓகே சார், எங்கே நம்ம போகிறோம்? நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோமே, கரெக்டாக தான் போகிறோமா? ஓகே. ஓ நீ வேற இரியுமா, நீங்கள் வேற டேர்ன் ரைட்டுன்றீங்க. வாங்க 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 வாங்க. புது கார் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு வண்டியோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்றோம். அதுவும் நம்ம மேலாளர்னால. நம்ம மேலாளர் நமக்காக என்ன வேணா செய்வா போல, அது அப்பாற்பட்ட விஷயங்கள். ஏன்னா அவருக்கு நம்ம எல்லாம் செய்வோம், அவர் நமக்கு எல்லாம் செய்வா போல. ஓ இருமா நீ வேற. இதுதான் நம்ம மேலாளர் வேலை செய்யற இடம். இது ஒரு பிரான்ச்சு. அவர் இங்க வேலை செய்யல, அவர் அங்க வேலை செய்யலாம் போல. சித்தால பயங்கர மரியாதை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மேலாளர் மூலியமா போறோம். ஸோ அதனால நமக்கு வந்து அப்படியே தங்க தட்டில் தாங்குவாங்க. ஸோ போய் பார்ப்போம். ஓகே, ஒரே கார்லாம் நல்லா அடுக்கி வச்சிருக்காங்க. நிசான் நம்ம எடுக்க போற வண்டி வந்து நிசான் கிக்ஸ் எடுக்க போல டெஸ்ட் டிரைவ். இந்த வண்டி தான் எடுக்கலான் இருக்கேன். இது வந்து சன்ரூஃப் இல்லாத வண்டி. சன்ரூஃபோட நம்ம எடுக்கலான் இருக்கோம். சரி எடுக்கலான்னு வருது பாரு. என்ன சொல்கிறது, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு. ஸோ எப்படி இருக்கு காரு? வேறு லெவலில் இருக்குல்ல. இதெல்லாம் ரொம்ப சின்ன வண்டி அப்படின்றப்போல இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு பாட்டில் வைக்கிற மாதிரி டிரைவ் மோடு எல்லாம் ஆட்டோமேட்டிக் வண்டி தான். டிஸ்பிளே வந்து அங்கேருந்து கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து அப்படியே நீட்டாக இது வரைக்கும். ஸோ இது வந்து ஸ்பீடாமீட்டருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாட்டு பாடுறதுக்கு, பாட்டு பாடவா. இது எல்லாமே லெதர், வேறு லெவலில் இருக்குது லெதர். வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குங்க. பா சூப்பராக இருக்குது. இங்கே தட்டினா இது வந்து கிளாஸ் வைக்கிறதுக்கு. வா, ஸ்பீக்கர் வந்து போஸ் கொடுத்துருக்காங்க. ஐயோ போட்டால் கிணிருக்கும் போல இருக்க. நல்லா இருக்கு. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 1,03,000 ரியாலு. நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குது உட்கார்றதுக்கு கூட. வண்டி கொஞ்சம் லாங்காக இருக்குது இல்லை? நம்ம கியா ஓட்டி நமக்கு உள்ளே உட்காந்துருக்கும் போது இது எஸ்யூவின்னு சொல்லலை, மிட் எஸ்யூவின்னு சொல்கிறாப்போல நம்ம பேட்டா. பார்ப்போம். ராஜா வந்துட்டு ராஜா. இல்லை இப்போ தான் வந்தேன், கால் பண்ணவா? சரி ரைட்டு, ஓகே. வாவ், இது ஸ்போர்ட்ஸ் காருங்க, நிசான்ற. ஐயோ அங்கேருந்து போய் உட்காந்து பார்ப்போம். டயர்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்பா இது என்னங்க இப்படி இருக்கு? ஐயோ ஓட்டா வேற லெவலில் இருக்கும் போல இருக்க. இது ஸ்போர்ட்ஸ் கார். இந்த வண்டி எவ்வளோ ஆகும்? இந்த வண்டியில் நம்ம பார்க்கக்கூடாது. எம்மா எப்படியோ இறங்குறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வண்டி எவ்வளோ? 2,64,000 ரியாலு. இது நிசான் பேட்ரான். இந்த வண்டி 3 லட்சம் ரியாலு. பா பா பா. பாருங்களேன், வண்டி சும்மா வேற லெவலில் இருக்கு. ஐயோ வா வா, இதெல்லாம் நம்ம ஓட்ட முடியாதுங்க. இதெல்லாம் வாங்கவே முடியாது நம்மலாம்.
பின்னாடி உட்காந்தவங்களுக்கு கூட பார்க்குறதுக்கு டிஸ்பிளே எல்இடி கொடுத்துருக்காங்க. வா, இதெல்லாம் பெரிய பெரிய அமீருக்கு தாங்க ஓட்டுவாங்க, நம்மளாம் ஓட்ட முடியாதுப்பா. யூடியூப்லேருந்து காசு வந்தாலும் ஓட்டலாம், நீங்கள் எங்கே நம்மள இது கூட பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இது வந்து பேத் ஃபைண்டர். பெட்ரோல்லாம் வேறு லெவலில் இருக்குங்கப்பா, செம்மையாக இருக்குது பெட்ரோலு. ரோட் கிளியரன்ஸ் தான். நம்ம வந்து வண்டி இப்போ உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரோடு ஃபுல்லாக தெரியணும். ஸோ அதுதான் வேறு லெவலில் இருக்கும். இந்த வண்டிலாம் சான்ஸர் டிக்கிலாம் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரைல். இந்த வண்டி தான் நம்மளுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ் வந்து எடுக்கலாம். யூசுப் கால் பண்ணுறா போல். ஸோ சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரைல் வண்டி தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுக்கலான்னு இருக்கா போல். இது என்ன கேப்பு, சார்ஜ் போடுறதுக்கு போல். அதுங்களா ரோட் கிளியரன்ஸ் செம்மையாக இருக்குது. அப்படியே எக்ஸ்ட்ரைல் வண்டிலாம் வேறு லெவலில் இருக்குங்க. இதுனா இது இதுதான் கீரா. ஒரு பழம் தெரிய மாட்டேங்குது. இது இப்படி திருவினா காற்று வருமா? இது கண்ட்ரோலு சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்ட்ரைல் வண்டிலாம் செம்மையாக இருக்குது. எனக்கு பேத்ஃபைண்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அது எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து நிசான் கிக்ஸு தான். இதுவும் எக்ஸ்ட்ரைல் தான் நினைக்கிறேன்ல, இதுவும் எக்ஸ்ட்ரைல் தான். எல்லாமே இப்படி பல இருந்துச்சுன்னா என்ன செய்யுது. இது வந்து கிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மாடல், அதாவது புராண மாடல், சாரி ஓல்டு மாடல். ஓல்டு மாடலுக்கும் நல்லா தான் இருக்குது. கிச்சன் தெரியுதா உங்களுக்கு? ஓல்டு மாடலுக்கும் இது 2023 மாடலு, அது 25 மாடலு. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம்? ஜஸ்ட் இங்கே தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபுல்லாகவே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது லெதரு, அதுவும் லெதர் தான், நல்லா இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட்டு. ஸோ அந்த மாடல் 2025 மாடல் நினைச்சலாம் சொல்லலாம். 2025 மாடல் நல்லா இருக்குது. இது 25 மாடல் நல்லா இருக்குது. இதோட ரேட்டும் அதோட ரேட்டு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3000 தான் வித்தியாசம். ஸோ அங்கே ஒரு பெட்ரோல் பார்த்தோம்ல, அங்கே ஒரு பெட்ரோல் போனால் இது அடுத்த பெட்ரோலு கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா. இந்த பெட்ரோல் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐயோ என்னங்க இது வண்டியா இல்லை என்ன இது? எத்தனை சீட்டுங்க? 1 2 3 4 5 6 7 8 சீட்டு. பா, இது வண்டியா இல்லை ஃப்ளைட்டாங்க? இதில் வண்டியா, இது ஃப்ளைட்டா? இதெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வச்சுக்கோங்க, கொடுப்பாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வண்டி அது இல்லை. இதோட ரேட் என்னன்னு பார்க்கலாமா? பேத்ஃபைண்டரு, பெட்ரோலு, கிக்ஸு, எக்ஸ்ட்ரைடு. ஸோ இந்த 4 பிராண்டு தான் எங்ககிட்ட இருக்குது போல். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு. இந்த வண்டி 4,20,000 ரூபா. நம்ம பார்த்த காரு தான். இந்த நிசான் கிக்ஸை டெஸ்ட் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம மேலாளர் சொன்னதுனால. அவருடைய ஆள் இங்கே ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஃப்ரெண்டு. அவருடைய நம்பர் எனக்கு கொடுத்துருக்காப்பல, நான் கால் பண்ணுறேன்டா நீ போடான்னு நான் போல நான் வந்திருக்கேன். பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. டெஸ்ட் டிரைவுக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறத பார்ப்போம். நல்லா இருக்கு வண்டி, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் என்னடா சடனாக வண்டிலாம் பார்க்குற, வண்டி எடுக்க போறியா அப்படின்னா ஒரு தாட் இருக்கு, வண்டி நம்ம பார்க்கலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. மாஷல்லா செம்மையாக இருக்குது வண்டி. ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம் நம்ம ஜுபைர் பாய் கூட. இந்த பாகிஸ்தானியா ஜி நம்ம மேலாளர் செய்யது சொன்னதுனால இங்கே வந்திருக்கு. சூப்பராக இருக்குது வண்டி, மாஷல்லா செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க காரு, செம்மையாக இருக்கு மாஷல்லா. நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கா போல. ஒரு பயம் இருக்க தானே செய்யும். புது காரு பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மாதிரி. सलमा होगी तो उसके पास चले हैं, सलमा के पास चले जाएंगे, लड़की होगी सलमा।
अच्छा आप 2 मिनट सब्र करें, मैं आ रहा हूँ, ठीक है? சரி, இது கிளியர் பண்ண. உண்மையிலே எனக்கு வேற லெவலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரு. நல்ல ரோட் கிளியரன்ஸ் நமக்கு வந்து பக்காவா தெரியுது. உங்களுக்கு பார்த்தானா பக்காவா இருக்கு. ஃபுல்லா நமக்கு அப்படியே ரோடு அப்படியே கிளியரா தெரியுது. டெஸ்ட் டிரைவ் கொடுத்துருக்காங்க. நம்ம காரு ஃபுல்லா சன் ரூஃப் மேல லெதரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண தெரியல. ஸ்டார்டிங் ப்ராப்ளம். புது கார்ல ஸ்டார்ட் பண்ண தெரியல. பிரேக்ல காலை வச்சுட்டு தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுமா, அப்பதான் மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து நியூட்ரலில் வண்டியை போட்டிருக்கோம். நம்மளுடைய பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த யூஎஸ்பி, அதுக்கப்புறம் ஆட்டோ. இது நம்ம ஆப்பிள் பே காரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்படியே டிஸ்பிளே பாட்டு கேட்டுக்கிட்டு ஓவா ஓவா பாட்டுக்கிட்டே போகலாம். நம்ம மேலே இந்த கால் வந்துச்சுன்னா அந்த காலை அப்படி தட்டி விட்டு நம்ம கால் பேசலாம். இப்போ வந்து கனெக்ட் ஆகலை, அதனால நல்லா இருக்கு. ஏசி கூலிங்லாம் அப்பா வேற லெவலில் இருக்கு. சில்னஸ், சன்ரூஃப். பசங்க நின்னாங்கன்னா இங்கேருந்து பார்த்துக்கிட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருப்பானுங்க. நல்லா இருக்கு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். சூப்பரா இருக்கு வண்டி. நல்லா ஒரு டிரைவ் பண்றதுக்கும் லாங் டிரைவ் போறதுக்குலாம் பக்காவா இருக்குன்ற சொல்ல போல. நம்ம மேலாளர் சொன்னாரு லாங் டிரைவ்லாம் அந்த வண்டி செட் ஆகுது மச்சான் அப்படின்னா போல. நான் இவரு கேட்டதுக்கு லாங் டிரைவ்காகவே இந்த வண்டி தயாரிக்கிச்சு, 2025 தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா போல. பார்ப்போம் எவ்வளவு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். ஓகே, டிஸ்பிளேலாம் பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பீடா மீட்டர் இதிலே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹார்ன் தெரியுங்க, வாவ் அந்த மாதிரி கேட்குது ஹார்னு. எதுவும் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கு. ஸோ வேற யாரோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கார்பிளே, ஆண்ட்ராய்டுலாம் யூஎஸ்பிலாம் போட்டு பாட்டு கேட்கலாமா? எஃப்எம். வேற லெவலில் இருக்கு. ஓ மாஷாஅல்லாஹ். சரி, இப்ப நம்ம போய் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு அப்புறம் போய் கொடுத்துருவோம். ஓகே, ரொம்ப நேரம் மாட்டோம். நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ண வந்துட்டோம். மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ், எல்லாம் இறைவன் செயல். நல்லா இருக்குல்ல? அப்படியே நேரா போகுது. நம்ம வண்டி கொஞ்ச நேரம் விட்டு அங்கே தள்ளிட்டு ஓடிடும். எங்கேயாவது இது நல்லா நேரா போகுது. பிரேக்லாம் பக்காவா இருக்கு பாருங்க. பிரேக்லாம் பக்காவா இருக்கு. நல்லா இருக்கு. கிக்ஸ், நிசான் கிக்ஸ். நான் வண்டியை தொடவே இல்லை, அது பாட்டு ஓடுது. நல்லா இருக்கு. சரி போதும், ரொம்ப நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ண வேணாம். போதும், கிளம்புவோம். போடுறோம் இப்போ பார்க்கிங்க்கு கேமராவோட தான் நம்மளாம் பார்க்கிங் பண்ணோம். ஸோ டெக்னாலஜியோட ஒரு வண்டி நமக்கு வேணும். வா இங்கே பாருங்க. ஸோ மேலேருந்து கூட காட்டுது. வா 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 மாஷாஅல்லாஹ், செம்மையா இருக்குங்க உண்மையிலே. பா இப்போ அவங்க டெஸ்ட் டிரைவ் போறாங்க. நம்ம போன அதே டெஸ்ட் டிரைவ் தான் இப்போ அவங்களும் போறாங்க. ஓகே ஃபைன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சுது. நமக்கு நல்ல ஒரு மறுவாதி மேலாளர் சொன்னதுனால செம மறுவாதி. நமக்கு போயிட்டு டெஸ்ட் டிரைவ் பார்த்துருப்பீங்க. வண்டி சும்மா வேற லெவலில் இருக்கும் உண்மையிலே. பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே பக்காவாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம இந்த வண்டி ஓட்டி நமக்கு புதுசாக ஒரு வண்டி ஓட்டும் போது ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ இந்த வண்டி சூப்பராக இருக்கும் உண்மையிலே, செம்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே நல்லா அப்படியே கெத்தா அப்படி உட்காந்து போகிற மாதிரி இருக்கு வண்டி. பார்ப்போம் எவ்வளோ நமக்கு குறைச்சி கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். அதை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அப்புறம் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகேவா? டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்டு கூடவே இருங்க. அண்ட் தென் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய், see you, Alpha Vlogs.